சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் பிறகு அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு போட்டியிடுவது என்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் கனகராஜ், தோழர் சாமுவேல்ராஜ், தோழர் கண்ணன் ஆகிய 4 பேர் கொண்ட குழு இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகுந்த சுமூகமான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த ஒரு சில நாட்களில் தொடர்ந்து பேசுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மாநில கூடுதல் இடங்களை கூடுதல் தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு தீர்மானித்திருக்கிறது. நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை, எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இல்லை, தொகுதிகள் சம்பந்தமான எந்த பட்டியலும் கொடுக்கவில்லை. முதல்ல தொகுதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பது, எண்ணிக்கை முடிவானதற்கு பிறகு நாங்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலை தருவோம். கூட்டணியில புதிய கட்சிகள் வரவால் கூட்டணி கட்சிகள் தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறோம்னு சொல்லி மற்ற கட்சிகள் தான் கோரிக்கை வச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் என்ன சொன்னாங்க? தொகுதியை குறைக்க வேண்டும் என்கிற மாதிரியான கோரிக்கை எதையும் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு எங்களிடம் தெரிவிக்கவில்லை. ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காரு, அவரோட அரசியல் நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, பிஜேபி அதிமுக கூட்டணியை முறியடிக்கக்கூடிய வகையில் யார் இந்த அணிக்கு வலு சேர்த்தாலும் அதை மார்க்சிஸ்ட் அது நல்லது. அந்த முறையில் தான் அந்த தோழர் ஓபிஎஸ் அவருடைய வருகையை நாங்கள் பார்க்குறோம். இல்ல, இந்த மற்ற கட்சிகள்லாம் முதல் சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கூப்பிடுவாங்க. இல்ல, அவர்களுடைய தரப்புல என்னன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை சொல்லியிருக்கோம். அடுத்த ரவுண்டு பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும், விரைவில் நடைபெறும். ராஜ்யசபா தேர்தல் குறித்து கட்சி என்ன முடிவு? ராஜ்யசபா தேர்தல் நடக்கிற தேர்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு போக்குவரத்துன்றது நாங்கள் ஒன்றும் கேட்கல. அவங்களும் அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. ஆதரவு இந்த அணியில தான் இருக்கும். இயல்பாகவே நடைபெற இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் யார் நின்றாலும் அவர்களுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார். அதில் ஒன்று. நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.